அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் கற்கக்கூடிய துஆ. ஒரு நேரத்தில் ஹந்தக் யுத்தம், அகல் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய இதயம் தொண்டையை அடைக்கிறது. அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையை வர்ணிக்கிறாங்க. எங்களுடைய இதயம் தொண்டை குழியை அடைக்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் என்ன துஆவை ஓத வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். மிக சிறிய துஆ, அல்லாஹ்வின் உதவியை பெற்று வெற்றியை கொடுக்கக்கூடிய துஆ என்பதால் அந்த கடுமையான சூழ்நிலையில் இந்த துஆவை கற்றுக் கொடுத்து ஓத சொன்னார்கள். அல்லாஹும் மஸ்துர் அவுராத்தினா வ ஆமின் ரவுஆத்தினா. இதான் அந்த துஆ. மிக சின்ன துஆ. யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை நீ மறைத்து விடுவாயாக, எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து அச்சங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக என்ற இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, முஸ்னத் அஹ்மதிலே இந்த துஆ பதிவாகி இருக்கிறது. எனவே நாம் இந்த துஆவை ஓதுவோமேயானால் ரப்பின் உதவி நமக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு துஆவாக இது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை வழமையாக கேட்டு வருவார்கள். எப்பொழுதும் அந்த துஆவை கேட்பதை விடமாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அந்த துஆவின் இடையிலே நான் இப்பொழுது சொன்ன இந்த வாசகமும் வந்திருக்கிறது. அந்த துஆவை முழுமையாக ஓதிவிட்டால் அதனுடைய முழு பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அந்த துஆவையும் நான் இங்கே நினைவுபடுத்துவேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராதி வ ஆமின் ரவ்ஆதி. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك أن أغتال من تحتي என்பதுதான் இந்த துஆ. இந்த துஆவை ஓதினால் அந்த வெற்றியும் கிடைத்துவிடும். இதில் கேட்ட மிக அற்புதமான பல விஷயங்கள் நமக்கு கிடைத்துவிடும். இந்த துஆவின் பொருள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன். ஆஃபியத், கஷ்டங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது ஆஃபியத். எனவே அப்படிப்பட்ட ஆஃபியத்தை உலகத்திலும் மறுமையிலும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஆஃபியத்தையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். என்னுடைய தீனுடைய விஷயத்திலே, துன்யாவுடைய விஷயத்திலே, குடும்பத்திலே, செல்வத்திலே நீ நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ், என் குறைகளை மறைப்பாயாக, எங்களுடைய அச்சங்களை தீர்த்து அபயம் தருவாயாக. யா அல்லாஹ், என்னை முன்புறத்திலும் பின்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேல்புறத்திலும் எல்லா புறத்திலும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய கீழ்ப்பகுதியில் இருந்து கஷ்டங்கள் ஏற்பட்டு சோதனைகள் ஏற்பட்டு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்ற செய்தி அபூ தாவூதிலே வருகிறது. இந்த முழுமையான துஆவை நாம் பாடமாக்கி இந்த துஆவை நாம் ஓதி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆஃபியத்தை தருவதோடு நற்சுகத்தை தருவதோடு எல்லா கஷ்டங்கள், கவலைகள், பயங்கள், அச்சங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு சுபிச்சமான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்வை தருவானாக, அபயம் அளிப்பானாக. கஷ்டங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.